Hi guys, good afternoon. நான் உங்கள் ரக்ஷா கார்த்திக். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, லைவ்லேயுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் லோ கிப் சாரீ வந்து கட்டுங்க, மிரர் சாரீ இதில் வந்து லோ கிப் சாரீ வந்து கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக ஷார்ட்டுமே நேற்று வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். அவங்களுக்காக தான் வந்து நீங்கள் லோ கிப் சாரீ வந்து வேர் பண்ணலாம். அப்படியே ஒரு மாதக்கணக்காக இருக்கும் லோ கிப் சாரீ வந்து நான் வந்து வேர் பண்ணி நான் வந்து சாரீக்கு மேட்சாகவே வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அண்ட் ஸ்கர்ட் வந்து சாரீக்கு மேட்சிங்காக நான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மிரர் சாரீனால கொஞ்சம் வந்து இந்த கலர் காம்பினேஷன் வந்து நமக்கு அடிக்காமல் ஒன்று கூட அழகாக தெரியும். அதனால் வந்து பிளாக்கே நான் வேர் பண்ணியிருக்கேன். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ப்ளவுஸ் இதுதான் வந்து இதுக்கு வந்து வேர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸே வந்து டிசைன் ப்ளவுஸு, நான் டிசைன்ஸ்லாம் கொடுக்கல, டிசைன் ப்ளவுஸு தான் அப்படியே வந்து நான் டிச் பண்ணி போட்டது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போயும் போல கேட்ட லோ கிப் சாரியோட அண்ட் பிளாக் கலர் இதுதான் வந்து. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கிப்ஸ் அந்த சாரீ இதுக்கு வந்து கட்டுறது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கும், அழகாக இருக்கும். நீங்களும் சொல்லுங்க, இந்த ஒரு சாரியில் மட்டும் நீங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியுதுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்கீங்க. கண்டிப்பாக எனக்குமே இது ரொம்ப பிடிச்ச சாரின்னே சொல்லலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, இந்த சாரியெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் போயிருக்கீங்களா சிஸ்டர்? ஏன்னா ரொம்ப இந்த மாதிரி மிரர் ரொம்ப இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் இதாக இருக்கே, கண்ணாடி இதாக இருக்கே மிரரா, நீங்கள் வந்து வேர் பண்ணிவிட்டு வெளியெல்லாம் போயிருக்கீங்களா? இல்லைனா வெளியே இந்த மாதிரி ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் நீங்களாம் போயிருக்கீங்களா, வேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக மோஸ்ட்லி வந்து கண்டிப்பாக நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். வேர் பண்ணாமலாம் இல்லை, வேர் பண்ணிவிட்டு நான் வெளியே போயிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக அதை வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிரர் தெரியாத அளவுக்கு வந்து இப்போ இந்த மிரர் இருக்கணும் போது இப்போ எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, கீழே தெரியல, ஏன்னா கீழே வந்து பிளாக் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கேன். அந்த பிளாக் கலர் இருக்குது ப்ளவுஸ் இது வந்து வேர் பண்ணுவேன். அதே மாதிரி அண்ட் ஸ்கர்ட்டுமே வந்து பிளாக்ல தான் வேர் பண்ணுவேன். அப்படின்னும் போது இங்கே இந்த மிரர் தெரியுது, இங்கே தெரியல, பார்த்தீங்களா? மேட்சிங்காக தான் இருக்குங்களா போட்டோம் அப்படின்னா தெரியல, பார்த்தீங்களா? அப்போ பிளாக் கலரில் ஸ்கர்ட் போட்டுக்குவேன். அண்ட் ப்ளவுஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்குமே வந்து நான் பிளாக்கு, பட் அப்படி இல்லை அப்படின்னும் போது இந்த ரெட்டு கண்டிப்பாக நான் ஃபங்க்ஷன் இதுக்கெலாம் அந்த பர்த்டே இதுக்கு வந்து வேர் பண்ணிட்டு போயிருக்கேன். அண்ட் ஒரு நாள் வந்து கொஞ்சம் ஒரு சிம்பிளான மாதிரியே போகிற மாதிரி இருக்கிறனால ஹோட்டல் இது மாதிரி போனாலும் அந்த மாதிரி நான் வேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எந்த சாரியுமே வேர் பண்ணலாம், அதை எப்படி வேர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சாரி வேர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். பட் இது வந்து அப்படியே மிரராக இருக்கே, இது அப்படி தெரியுமேட்டுக்காகவே நம்ம வேர் பண்ணாமல் இருக்கும். கண்டிப்பாக வேர் பண்ணலாம். அதை வேர் பண்ணுறத பொறுத்து நமக்கு வந்து அழகாக தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நான் வேர் பண்ணுறேன். இது நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துட்டு லோ ஹிப்பில் தான் நல்லா நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஹிப்பில் இருக்கிறதுல வந்து இது பண்ணி தான் போட்டிருக்கேன். லோ ஹிப் சாரீ தான் இது. நல்லா பாருங்கள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வேர் லோ ஹிப்லேயே வேர் பண்ணிட்டு போனாலும் அழகாக தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் தான் நான் வந்து வேர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ரெட்டு பிளாக் இந்த மாதிரி வருவேன், ப்ளூ இந்த மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் ஒயிட் ப்ளவுஸ் அந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நான் வேர் பண்ணிவிட்டு ஃபுல் லுக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லோ ஹீட்டுன்னு சொன்னப்போ கொஞ்சம் நல்லா வந்து டைட்டிங்காக நல்லா சொல்லிக்கோங்க. நல்லா டைட்டிங்காக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பில் வேணால் நமக்கு லைட்டாக தெரியும். ஏன்னா இப்போ நார்மல் சாரியில் நமக்கு வந்து தெரிய தான் செய்யுது. காட்டன்லேயே அந்த எப்படி சொல்கிறது அப்படின்னா அந்த பேப்பர் காட்டன் இந்த மாதிரி ஒன்று வேறு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இதுலையுமே நமக்கு வந்து சைடு ஹிப்பை வந்து கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? சைடில் நம்ம எப்படி ப்ளீட் வச்சாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு தெரிய தான் செய்யும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது மிரர் சைடில் கண்டிப்பாக தெரியும். நம்ம ப்ளீட் வந்து நம்ம அதெல்லாம் எதிர்க்கும்போது லைட்டாக மட்டும் தெரியும், மற்றபடி எனக்கு தெரியாது. அதுவே முந்தி நம்ம தூக்கி இப்படி இது பண்ணிட்டோம்னா சுத்தமாக தெரியாது. இல்லைன்னா முந்தி சைடில் உங்களுக்கு நான் வேர் பண்ணி காட்டுறேன்.
நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளீட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்னு இப்படி சொல்லலாம். ப்ளீட் வந்து நம்ம எடுக்கிறத பொறுத்து இம்பார்ட்டன்ட். நல்லா ஒரு சின்ன ப்ளீட்டாக வச்சோம்னா அழகாக தான் தெரியும். இதில் வந்து நம்ம நார்மல் ப்ளீட் எடுக்கலாம். ஏன்னா பிளாக் தான் நம்ம வேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது நான் நார்மல் ப்ளீட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரோட ஃபேவரட்மே வந்து பிளாக்காக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே பிளாக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும்னே சொல்லுவேன். ஏன்னா எல்லாருமே பிளாக் என்னை கமெண்ட் பண்ணவங்களும் முக்கால் பேர் வந்து பிளாக்கில் வேர் பண்ணுங்க ரோஹித் சாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து நான் ப்ளீட் வந்து கொஞ்சம் வந்து சின்னதாகவே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தாலுமே வந்து நல்லா தான் வரும். இது வந்து ஓரளவுக்கு நம்ம கையளவு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதுலேயே வந்து சின்னதாக நம்ம எடுக்கணும். ஈஸியாக வந்து அந்த ப்ளீட் இது விழுக ஆரம்பிக்கும். அந்த அங்கங்கே லைட்டாக இதே மாதிரி எல்லா சரியுமே மேக்ஸிமான ஒரு அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா காட்டன் இது அந்த மாதிரி இதிலே நமக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். அண்ட் ஒவ்வொரு பூனம் சாரியிலையுமே கண்டிப்பாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து வேர் பண்ண தானே செய்கிறோம். அதனால் வந்து சாரீக்கு வந்து இந்த மாதிரி வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இதில் வந்து எனக்கு தெரியவில்லை, ஜஸ்ட் இதில் வந்து எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும் அந்த ஒயிட் இது இந்த மாதிரி தெரியல, கரெக்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்லையும் நல்ல ஒரு சூப்பராகவும் அழகாகவும் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டோம். ஒருத்தவங்க முந்தி வந்து கண்டிப்பாக அப்படி வச்சுருப்பாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்க. அந்த டைமில் நமக்கு சுற்றி வரை நமக்கு கண்டிப்பாக வந்து தெரியவே தெரியாது. அண்ட் வந்து அப்படி இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம எப்படி வச்சுருப்போம். இந்த மாதிரி டைப் ஆஃப்ல வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து தெரியாது. சரிங்களா? நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து அந்த கேப் வந்து தெரியாது. இன்னமும் அழகாக தான் தெரியும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Bye guys, love you.